தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம். பாலாவோட சேது படத்துக்கு ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. விக்ரம் மற்ற கதாபாத்திரங்களெல்லாம் முடிச்சிட்டு கடைசியில் ஹீரோயின் மட்டும் முடிவு பண்ணாமல் இருக்காங்க. அப்போது தேவதைங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நாசர் டைரக்ட் பண்ண படம். அந்த தேவதையில் கீர்த்தி ரெட்டின்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் கதாநாயகி. அதாவது அந்த தேவதைங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கதாநாயகி. அந்த பொண்ணை அவங்கள இந்த படத்துக்கு புக் பண்ணலாமா அப்படின்னு பாலா சாருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு போல இருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த படத்தோட தயாரிப்பாளர் கந்தசாமி சார் அவரும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண நம்ம நண்பர் மணிசேகரன் அவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுருக்காங்க. இது என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் எப்படி நம்மளை அழைச்சிட்டு போகிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் போயிடலாம், சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார். கொஞ்சம் நேரம் கழிச்சு, இல்லை ஆட்டோ கொஞ்சம் இதுவாக இருக்குது, லேட் ஆகுது, நம்ம பஸ்ஸு பஸ்ஸில் இருங்க, பஸ்ஸு போயிட்டோம்னா பணமும் மிச்சமாகவும் சீக்கிரம் போயிடலாம், படமும் பார்த்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் அழைச்சிட்டு போயிட்டார் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர். அதாவது அப்போ அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, என்ன அப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ப்ரொடியூசர் காரில் போவோம் ஆட்டோவில் போகாமல் பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறாருன்னு பார்க்குறீங்களா, இப்படி போனால் தான் நம்ம படத்தை எடுக்க முடியும் எப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். இப்படி அது மாதிரி நிறைய நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆள் இயக்குனர், அதாவது தயாரிப்பாளர் அவர். அது இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது விக்ரம் ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு காட்சி. அது கீழே விழுவுறது எப்படின்னா, அது கீழே விழுந்தால் அவர் செத்துருவாருங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் போய் ஒரு கீழே கட்டில் படுத்துருக்கிற ஒரு வாட்ச்மேன் மேலே விழுந்துருவார், அவன் காலி ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அந்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் சொல்கிறாரா இங்கே பின்னாடி எடுத்துக்கிட்டு, ஏயா டம்மியை போட்டு எடுக்கிறீங்க, அதுக்கு காசு தானே ஆகும், என்னையை தள்ளி விடுங்கய்யா அப்படின்னு சொன்னாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இது சகஜமாக படப்பிடிப்பில் நடக்கிற விஷயம். சீரியஸாக டைரக்டர் காட்சி அமைப்பை விவரிச்சுக்கிட்டு இருப்பார், இங்கே பின்ன எடுத்துக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். அது சினிமாவில் அது ஒரு தொழில் தானே. அது என்ன சொன்னால், சீரியஸ் காட்சியில் நம்மளும் சீரியஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. அது மாதிரி சில விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணும்போது படப்பிடிப்பில் இந்த மாதிரி காட்சியில் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படி நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோம்லாம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். அது மாதிரியா இதே படத்தில் இந்த பாண்டி மடம்னு ஒரு போர்ஷன் வரும் இல்லையா செகண்ட் ஹாஃபில், அந்த போர்ஷன் எங்கே எடுத்தாங்கன்னா, அதாவது ஒரிஜினலாக அது ஏர்வாடியில் தான் அந்த மாதிரியான ஒரு இது செட்டப் இருக்குது. ஏர்வாடியில் அதாவது புத்தி பேதளித்தவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரியான உடல் பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே தர்காவில் போயிட்டு அங்கே இது பண்ணிக்குவாங்க. அது குணமாகி வந்துடும். அது மாதிரியான ஒரு ஒரிஜினலான ஒரு இடம் ஏர்வாடி. ஆனால் ஏர்வாடியில் போய் பண்ண முடியாது இல்லையா அந்த ஒரிஜினலாக. அதுக்காக தஞ்சாவூரில் ஒரு பழைய ஒரு கோயில், அந்த கோயிலில் ஒரு இடம் அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் அந்த செட்டை, அதாவது செட்டுன்னா செட்டு ஆல்ரெடி இருந்த இடத்த கொஞ்சம் கன்வர்ஷன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த, அந்த செட்டை அது பண்ணது நம்ம நண்பர், அதாவது ஆர்ட் டைரக்டர் செல்லா. அந்த செல்லா காலேஜை முடிச்சுட்டு, எனக்கு சீனியரு, முடிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா அட்வர்டைஸிங்கில் ஒர்க் பண்ணார், அட்வர்டைஸிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். அப்புறமா சொந்தமாகலாம் ஒர்க் ஆஃபீஸெல்லாம் ஆடு ஏஜென்சி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பாலாவுக்கு தெரிஞ்சவர், அதெல்லாம் உறவினர் அப்படின்னு பின்னாடி தான் தெரியும், அப்போ தெரியாது, காலேஜ் படிக்கும்போது தான் எனக்கு தெரியாது.
அப்போ வந்து பாலா இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது செல்லா வந்து ஆர்ட் டைரக்டராக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்ட் டைரக்டர் ஆக்குனார். அதில் வந்து இப்போ அந்த அவருடைய அந்த அந்த அவருடைய திறமையை வந்து நீங்கள் அந்த பாண்டி மடம் செட்டப்பில் அந்த இதிலே பார்க்கலாம். அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருந்தார். ரொம்ப உயிர்ப்பாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துலையே அந்த ஒரு இடம் தான் வந்து உண்மையாகவே ரொம்ப மாதிரி சிலிர்ப்பாக இருக்கும். அங்கே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது விக்ரம் ஹீரோவுக்கு பக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நடிகர்கள் அவங்கெல்லாம் அவ்வளோ இயல்பாக இருந்திருப்பாங்க. அதில் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா இவர் சசிகுமார் இன்றைக்கி பெரிய ஹீரோ, இயக்குனர், தயாரிப்பாளர், பெரிய அளவில் இருக்கக்கூடிய சசிகுமார் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர், மணிசேகரன் இவங்க எல்லாமே அதில் நடிச்சிருப்பாங்க. சசிகுமாரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் அங்கே இருக்கக்கூடிய அந்த விக்ரம் பக்கத்துலேயே நான் இருப்பேன், அங்கே போய் நடிச்சுட்டு திருப்பி ஓடி வந்து இதை எழுதிக்குவேன், கண்டினியூட்டி எழுதுவேன், அந்த மாதிரியெல்லாம் நடித்து வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்போ ஷூட்டிங்க்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த இடத்த பார்த்தோன்னே பதறி போய் அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியாகி அழ ஆரம்பிச்சிருக்காங்க, அழுதுட்டாங்க. அழுதோடனே இவங்க எல்லாம் வந்து போய் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து செட்டப் தான், ஷூட்டிங்காக நாங்கள் பண்ணின ஏற்பாடு தான், அது ஒரு இதுதான், மற்றபடி இது இங்கே உள்ளவங்க எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய நடிகர்கள் ப்ளஸ் நம்மளுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து உண்மை நம்பிடாதீங்கன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த இடத்துல இருந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீண்டு வரவே இல்லை. இதெல்லாம் வந்து திரைமறை செய்திகள். மணிசேகரன் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் இது. அப்போ வந்து அந்த காட்சி எடுக்கும்போது கூட இயக்குனர் வந்து மிக சிறப்பாக படமாக்கியிருப்பார். அதாவது அந்த பொண்ணு விக்ரமப்பா தேடி வந்து பார்த்துட்டு அழகிற காட்சியெல்லாம், அந்த க்ளோஸ்அப் ஷாட்லாம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த படத்துக்கு உயிர் விட்டதே அந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அப்படி அந்த படம் வந்து ஆக்கப்பட்டு வெற்றி பெற்றது. தமிழ் சினிமாவுடைய சரித்திரத்தை அது புரட்டி போட்டுச்சு. ஒரிஜினலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த பொண்ணு வந்து பேர் அது வந்து ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணாக தான் நான் கதையில் இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து கதாபாத்திரம், அதாவது அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் என்ன பேர் வச்சுருக்காருன்னா அபிதா குஜலாம்பால் அப்படின்னு சொல்லி. அந்த பேரை கேட்கும்போது ஒரு 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 நகைச்சுவையாக இருக்கும், கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி சிரிப்பாங்க இல்லையா. அந்த விக்ரம் கூட காலேஜில் இருக்கும், பேர் என்ன அபிதா குஜலாம்பால், என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். அதுக்கு ஒரு பேரை சொல்லிட்டு அழுதுருவாங்க. ஸோ அந்த பேர் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அபிதான்னு சொல்லி வந்து அது வந்து ஃபைனலாக படம் முடிஞ்சு டைட்டில் போடும்போது டைரக்டர், அந்த பொண்ணோட ஒரிஜினல் நேம் வந்து ஜெனிஷான்னு பேர். ஜெனிஷான்னு பேருங்கிறத வந்து அவர் மாற்றினா அந்த பேரை விட்டுட்டு அபிதா குஜலாம்பால்ங்கிற பேரையே, அதாவது அபிதா அப்படின்னே சொல்லி வந்து அவர் பேர் வச்சுட்டாங்க அந்த படத்தில். அதுக்கு பிறகு அவங்க அந்த படம் வெற்றி பெற்ற பிறகு ஹீரோ எங்கேயோ வேறு ஒரு இடத்துல உச்சத்துக்கு, பாலா மாதிரி அவரும் ஒரு உயரத்தில் இருக்கார். ஆனால் ஹீரோயின் வந்து அடுத்தடுத்து ஒன்றும் பெருசாக அமையலாம் அவங்களுக்கு. ஆனால் நிறைய சீரியல்கள்லாம் பண்ணாங்க. இப்படி சேது வந்து கடந்து போயிடுச்சு. சேதுக்கு பிறகு பாலா, அதாவது சேது வந்து ப்ரீவியூ ஷோவிலேயே 100 நாள் ஓடின படம் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் அந்த படம் வெளியான பிறகு தமிழ் சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை தயாரிப்பாளர்களும் வந்து பாலா பின்னாடி பாலாவுடைய கால் ஷீட்டுக்காக காத்திருக்கிற அளவுக்கு பாலா உயர்ந்துட்டார். தொடர்ந்து நந்தாவுக்கு அப்புறம் வந்து பிதாமகனுக்கு அப்புறம் வந்துட்டு நான் கடவுள், இப்படி வரிசையாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது, ஆர்டிக் கொடுத்துட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கு. அவருடைய இது வந்து தப்பட்ட வரைக்கும் வந்து முன்னணி, அதாவது இளையராஜா சாருக்கு வந்து 1000வது படம். அந்த படத்தில் வந்து இசைஞானி இளையராஜாவுக்கு வந்து தேசிய விருது சிறந்த பின்னணி இசை அப்படின்னு. பின்னணி இசையெல்லாம் அவர் பிரமாதமாக இருக்கும், பின்னி எடுத்திருப்பார். அப்படி அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னென்னா, இவர் நம்ம
சார் வந்து உச்சத்திலிருந்து ஒரு இடத்துல லேசாக எங்கே சறுக்கிற மாதிரி இருக்குன்னா அது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். ஆனால் நான் வந்து யாரையுமே வந்து குறைச்சோ இதுவோ பேசுகிற மாதிரியான பர்சனலாகவும் பேச மாட்டேன், காணொலியிலையும் நான் இதை தவிர்த்துருவேன் வைங்களேன். ஆனால் பாலா மேலே உள்ள அதீத அன்பின் காரணமாகவும் அதீத மரியாதையின் காரணமாகவும் அவருக்கே தெரியாமல் அவர் செய்த ஒரு சில பிழைகள் இருக்குல்ல, அதை நம்ம சொல்ல வேண்டிய தார்மீக கடமை இருக்குது. அந்த வகையில் தான் நான் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். அதாவது சேது படம் வந்து ரிலீஸ் ஆகி 17 வருஷத்துக்கு பிறகு தெலுங்கில் ஒரு படம் வருது, அர்ஜுன் ரெட்டின்னு. இந்த அர்ஜுன் ரெட்டிங்கிற ஒரு படம் அங்கே தெலுங்கில் வந்து பெரிய, அதாவது எப்படி சேது இங்கே ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சோ, எப்படி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சோ, அதே மாதிரி அங்கேயும் வந்து இந்த அர்ஜுன் ரெட்டி ஒரு பயங்கர ட்ரெண்ட் செட் பண்ண ஒரு படமாக அமைஞ்சது. விஜய் தேவகொண்டா அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர், அந்த அந்த இயக்குனருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்துச்சு. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படம் ஒரிஜினலாக சேதுவோட இன்ஸ்பிரேஷன் தான். சேதுங்கிற ஒரு படத்தை பார்த்து 17 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி ஒரு படத்தை அங்கே எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு பேர் அர்ஜுன் ரெட்டி. அது வந்து அப்படி ஒரு ஓட்டம் ஓடுது. அதை வந்து திருப்பி இங்கே வந்து அந்த படத்தை பார்த்த விக்ரம் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவருக்கு இது வந்து சேதுவோட இன்ஸ்பிரேஷனோ சேது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நினச்சாரா நினைக்கலையா என்னன்னு தெரியலை. ஆனால் அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது சியான் விக்ரம மாதிரியே தான் பண்ணியிருப்பார். ஒன்றும் இல்லை, இது வந்து காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நடக்கிற கதை. அது வந்து மெடிக்கல் காலேஜில் நடக்கிற கதையாக இருக்கும். மற்றபடி அதில் அப்புறம் வந்து அந்த காஸ்டிசம் இருக்கும், உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் இந்த பேஸ் இருக்கு இல்லையா, அடிப்படை நாட் ஆஃப் தி ஃபில்ம் சொல்லுவோம் இல்லையா, அது கதை கருன்னு பார்த்தீங்கன்னா அது சேது தான். இந்த சேதுவை வந்து என்ன பண்ணுறாங்க, விக்ரம் சார் வந்து தமிழில் அதை வந்து மறுபதிப்பு மாதிரி ரீமேக் பண்ணலாம், அதில் வந்து தன்னுடைய மகனை வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. இது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இப்போ அந்த படம் அங்கே ஓடிடுச்சு, அது இங்கே ஓடிடும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய தவறு. அதாவது இந்த இடத்துல நான் வந்து விக்ரம் சாரை பற்றியும் நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். விக்ரம் வந்து இயக்குனர் மாமேதை ஸ்ரீதர் சாரோட அறிமுகம், அவர் படத்தில் அறிமுகமானவர். அதை தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு பெருசாக இல்லை. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடிக்கிறாரு. அப்புறம் மலையாள படங்களில் சின்ன கதாபாத்திரம் நடிக்கிறாரு. அப்புறம் வந்து தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா பின்னணி குரல் கொடுக்குறாரு. காதல் தேசத்துக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து சங்கர் சாருடைய படத்துக்கெல்லாம் டப்பிங் பேசியிருக்காரு. நடுவில் ஒரு படம் வந்து இவருடைய பிசி ஸ்ரீராமுடைய ஒரு படம் ஒன்று பண்ணார். பெருசாக ஒன்றும் பெருசாக போகலை. அப்படி இருக்கும்பொழுது வந்து அவருக்கு வந்து லைஃப் கொடுத்த ஒரே ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா பாலாவுடைய சேது தான். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆனால் எதுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் ஒரு விக்ரம் என்பவர் 15 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் போராடி 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 ஜெயிக்கிறார். அப்படி ஜெயித்த ஒரு நடிகர் தன் மகனை ஒரே படத்தில் தான் இடத்துக்கு கொண்டு வந்தோன்னு நினைக்கிறாங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அது வந்து விக்ரம் சார் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. எங்கள் டைரக்டர் கூட அப்படி தான் தாஜ்மஹாலில் வந்து மனோஜை நடிக்க வைக்கிறதுக்கு வச்சார். இது என்னென்னா, அதாவது சினிமாங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய இடத்தை வந்து சினிமா எல்லாருக்கும் சாதாரணமாக கொடுத்துறாது. கடினமாக உழைக்கிறவங்க தோற்று போகிறாங்க, அது வேறு விஷயம். ஒன்றுமே இல்லாமல் ஜெயிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படை உழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம பட்ட கஷ்டம் புள்ள படக்கூடாதுன்னு நினைக்கிறது, அதை வீட்டில் வச்சுக்கலாம். இங்கே சினிமாவில் அது நடக்காது. அதை பற்றிய நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். அதில் அந்த ரீமேக்
இப்போ ரீமேக் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அதை வந்து தன்னுடைய அன்பு நண்பர் இயக்குனர் பாலா கிட்ட சொல்ல, பாலாவும் தன்னுடைய நண்பருக்காக அதை ஒத்துக்கொண்டார். அதாவது எப்படின்னா, ஒரிஜினலாக அர்ஜுன் ரெட்டி சேதுவுடைய ரீமேக் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. என்ன, அதுதான் நான் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன். அந்த படத்தைய 17 வருஷம் கழித்து டைரக்டர் சேது, அதாவது சேது டைரக்ட் பண்ண பாலா வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வருத்தத்துக்குரியதாக இருந்தது. அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம அடுத்த காணொலியில் பேசுவோம். இதுவரை பொறுமையாக என்னுடைய இந்த காணொலியை கேட்டதற்கு நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.